Dear Kutis, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு உங்களுக்கு ரைபோசோம்ஸ் அவளை பத்தி ஒரு பேசிக் ஐடியாஸ் தரலாம். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது மொழிபெயர்த்தல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிக்கணும்னா ரைபோசோம்ஸை பத்தி ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். சின்ன கிளாஸ்ல படிக்கிறப்ப படிச்சுட்டு பேர் ரைபோசோம்ஸ் ஆக்ட் as the protein factories. புரத உற்பத்தி தொழிற்சாலைகள் என்று அழைக்கலாம் அல்லது புரத தொழிற்சாலைகள் என்று அழைக்கலாம், where the protein is synthesized. Also known as work benches for translation. Translation அப்படிங்கிறதுக்கு மொழிபெயர்த்தலுக்கு நடைபெறக்கூடிய ஒரு இடம், உட்கார்ந்து நடக்கக்கூடிய ஒரு இடம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஸோ மொழிபெயர்த்தல் டிரான்ஸ்லேஷன் இஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும், எம்ஆர்என்ஏல இருக்க மெசேஜ் அப்படியே அமினோ ஆசிட் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகி அந்த அமினோ அமிலம் இருக்கு பத்தியும் அமினோ ஆசிடா டிஆர்என்ஏ எடுத்துட்டு போய் ரைபோசோம்ஸ்ல உனக்கு என்ன பண்ணுவா, புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றதுக்கு காரணமா இருப்பாங்க. ஸோ ரைபோசோம்ஸ் த புரோட்டீன் ஃபேக்டரிஸ். சின்ன கிளாஸ்ல படிக்கிறப்ப 70 years ரைபோசோம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம். எக்ஸ்ட்ரா சொல்றதுல அப்படியே நோட் பண்ணிக்கோ. 8 years ribosomes are present in eukaryotic organism படிச்சிருப்பேன். அதே மாதிரி யூகேரியோட்லயும் 70 years இருக்கும். எங்க இருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்டிக்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் செமி ஆட்டோனமிக் பாடிஸ். பசுங்கணிகத்தையும் மைட்டோகாண்ட்ரியாவினையும் பாதி சுய சார்பு உறுப்புகள் என்று அழைப்பார்கள். காரணம் என்னன்னா அவள்கிட்ட 70 years ரைபோசோம்ஸ் இருக்கும், பிளஸ் சர்க்குலர் டிஎன்ஏ, வட்ட வடிவ டிஎன்ஏ இருக்கும். அது ரெண்டும் ப்ரோகாரியோட்டோட கேரக்டர். சர்க்குலர் டிஎன்ஏ, வட்ட வடிவ டிஎன்ஏ and 70 years ribosomes, 70 years ribosome, characteristic feature of prokaryotes. prokaryotical in பண்பு பாக்டீரியால படிச்சிருப்பேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா retrogressive evolution, பின்னோக்கிய பரிணாமத்தில் the chloroplast is converted into autotrophic bacteria and mitochondria is converted into heterotrophic bacteria அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செல்லுலேருந்து குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம் வெளில போய் அது ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாகவும் போட்டோ ஆட்டோட்ரோப்பாகவும் மாறிடுது. அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா செல்லுலேருந்து வெளில போய் it is converted into heterotrophic bacteria, பரஜீவி பாக்டீரியாவாக மாறிவிட்டது என்று கூறுகிறார்கள். இது retrogressive evolution, பின்னோக்கிய பரிணாமம். progressive, we are the end product of progressive evolution. முன்னோக்கிய பரிணாமத்தில் நாம் தோன்றினோம். நம்மளே ரிவர்ஸ்ல போறோம்னு வச்சுக்கோயே, அது ரிட்ராக்ரெசிவ் எவல்யூஷன் அப்படின்னு சில பேர் சொல்றோம். அது எவல்யூஷனுக்காக ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ஒர்க் பெஞ்சஸ் ஃபார் டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்த்தலுக்கு இது ஒரு பெஞ்சாக, பலகையாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்றான். அப்ப டிரான்ஸ்லேஷன்னா என்ன? The language of nucleotide transcribed in mRNA is translated into the language of amino acid to form proteins. Protein synthesis கான செய்தி DNA ல இருக்கும். That is, it is the nucleotide. 3 nucleotides, 3 nucleotideல இருக்கும். அது படியெடுத்தல் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா என்னவா மாறும், mRNA வா மாறும். உங்களுக்கு தெரியும், கன்வர்ஷன் ஆஃப் codon into mRNA or DNA into mRNA is said to be transcription, படியெடுத்தல். அந்த mRNAல ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிடுக்கான செய்தி இருக்கும். அந்த செய்தி என்ன ஆகும் அப்படின்னா டிஆர்என்ஏல ஆன்டி கோடான் ஆர்ம், எதிர் சங்கேத வலயம்னு அது ரீட் பண்ணும். அந்த லாங்குவேஜ் அதான் டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்த்தல். ஓ, இந்த அமினோ ஆசிட்லாம் சேர்ந்தா உனக்கு புரோட்டீன் வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு மேல அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆர்ம்னு இருக்கும், அமினோ அமில ஏற்பி முனை. அது அமினோ ஆசிடை எடுத்துட்டு போகும். எடுத்துட்டு தட் இஸ் ரைபோசோமுக்கு போன அப்புறம் பெப்டைட், டைபெப்டைட், பாலிபெப்டைட், அது மாதிரி ஆகி ஃபைனலி தி புரோட்டீன் இஸ் ரிலீஸ்ட். ஓகேயா? இது நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் அதுல. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமா நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ப்ராசஸ் அப்படிங்கறத வச்சுக்கணும். அப்ப ரைபோசோம்ஸ் எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? Ribosomes are chemically composed of structural RNAs and 80 different proteins.
அப்ப ரைபோசோம் அது 70 years இருக்கலாம், 80 years இருக்கலாம். புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆக்ட் பண்றா, புரத தொழிற்சாலைகளாக இருக்கிறார்கள். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சுரல் RNA அண்ட் 80 டிஃபரெண்ட் ப்ரோட்டீன்ஸ், அமைப்பு RNAவும் புரதமும் காணப்படும். இப்ப ப்ரோகாரியோட்ல என்ன சொன்னேன், 70 years ரைபோசோம்ஸ் இருக்கும். எஸ், உனக்கு தெரியும், ஸ்வெட்பர்க் யூனிட்னு சொல்லுவான். செடிமெண்டேஷன் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு சென்ட்ரிஃபியூஜ்ல ரொட்டேட் ஆகிறப்ப 70 ரொட்டேஷன் பர் மினிட் அது செடிமெண்டா மாறிதுன்னா 70 years சொல்லுவோம். படிதல், படிகமாக மாறுதல். அதே மாதிரி 80 ரொட்டேஷன் பர் மினிட் அப்போ உனக்கு ஆச்சுன்னா அது 80 years சொல்லுவோம். அந்த யூனிட் பேரு ஸ்வெட்பர்க் யூனிட். இது சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்பேன். அப்ப ப்ரோகாரியோட்ல என்ன இருக்கும்னு சொன்னோம், 70 years ரைபோசோம்ஸ் இருப்பான். ப்ரோகாரியோட்ல 70 years ரைபோசோம்ஸ் இருக்கிற சமயத்துல என்ன பார்த்துக்கோ, இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். என்னைக்குமே டிரான்ஸ்லேஷன் நடக்கிறப்பதான் இட் வில் பிகம் ஆக்டிவ். அதர்வைஸ் இட் வில் இன்ஆக்டிவ், செயலற்ற நிலையில் காணப்படும் பொழுது ரெண்டு சப்யூனிட், ஒன்னு லார்ஜ் பெரிய சப்யூனிட்டா இருப்பான், இன்னொன்னு குட்டியூண்டு சப்யூனிட்டா இருப்பான். லார்ஜ் சப்யூனிட்ட 50S அப்படின்னு சொல்லுவான். ஸ்மால் சப்யூனிட்ட 30S சொல்லுவாங்க. 50 + 30 = 17 மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்க கூடாது. ரெண்டு ஒன்னா சேர்றப்ப 70S அப்படின்னு வந்துடும். அப்ப லார்ஜர் சப்யூனிட் 50S, ஸ்மாலர் சப்யூனிட் 30S அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லார்ஜர் சப்யூனிட் எடுத்துட்டோம்னா அதுல 5S rRNA ரிபோசோமல் RNA, 23S rRNA ரிபோசோமல் RNA and 31 ribosomal proteins, 31 ribosomal protein இருப்பான். RNA ல உனக்கு டைப் தெரியும், mRNA, tRNA and rRNA. messenger RNA, transfer RNA, ribosomal RNA, தூது RNA, கடத்து RNA, ribosomal RNA சொல்லுவோம். இங்க இருக்கிறது எல்லாம் rRNA தான், ribosomal RNA plus 31 proteins இருப்பான். ஸ்மாலர் சப்யூனிட் எடுத்துட்டோம்னா அதுல 16S rRNA இருப்பான், பிளஸ் அதுல 21 proteins இருப்பான். அப்ப நீ பேசிக்கா ரெண்டு சப்யூனிட்ல என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சப்யூனிட் பெருசா இருக்கும் 50S, இன்னொரு சப்யூனிட் சின்னதா இருக்கும் 30S. இங்க 31 proteins இருப்பான், இங்க 21 proteins இருப்பான். இங்க 5S rRNA, 23S rRNA இருப்பான், இங்க 16S rRNA இருப்பான். இது பேஸ். இது எதை பொறுத்தவரையும், ப்ரோகாரியோட்டை பொறுத்தவரையும் இது ரெண்டு இப்படி தனியா இருக்கு பாருங்களே. டிரான்ஸ்லேஷன் நடக்கிறப்ப, புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறப்ப இவ ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா சேர்ந்துருவோம். அப்பதான் அது என்னவா இருக்கும், இன்ஆக்டிவ் பிகம்ஸ் ஆக்டிவ் ஃபார்மா மாறும் அப்படிங்கறத ஞாபகம். ஓகேயா? இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணும். Cuties, prokaryotes possesses 70 years ribosomes, but eukaryotic organisms have 80 years ribosomes. Eukaryotic உயிரினங்களிலே 80 years ribosome காணப்படும். Eukaryotes உனக்கு தெரியும், organisms with a well defined nucleus, தெளிவான உட்கருவினை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை eukaryotes என்று அழைப்போம். அதே மாதிரியே இங்க ரெண்டு சப்யூனிட் இருப்பா. லார்ஜ் சப்யூனிட் 60S, ஸ்மால் சப்யூனிட் 40S. பெருசு 60 years இருக்கும், சின்னது 40 years இருக்கும். இந்த லார்ஜ் சப்யூனிட்ல பார்த்தேன்னா இட் இஸ் வித் 28S rRNA, 5S rRNA, 5.8S rRNA and 49 ribosomal proteins. 49 ribosomal புரதங்கள் காணப்படும். ஸ்மால் சப்யூனிட் எடுத்துட்டேன்னா அதுல 33 ribosomal proteins, 33 ribosomal proteins இருப்பா, and 18S rRNA, ribosomal RNA இருப்பா. இது ரெண்டும் சேர்றப்ப large and small subunit சேர்ந்தா it will become 80S ribosomes. பெரிய பகுதியும் பெரிய யூனிட்டும் அலகும் சின்ன அலகும் சேர்ற சமயத்துல உனக்கு 80S ribosomes வரும். என்ன கவனிங்கோ, the ribosome subunits usually dissociated from each other when not involved in translation. இந்த மொழிபெயர்த்தல் என்ற நிகழ்வு நடைபெறுகின்ற சமயத்தில் தான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருப்பான். அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கல, முடிஞ்சுடுச்சுன்னா they are separated. அப்ப இதுக்கு எப்ப ரோல் அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கிறப்ப, மொழிபெயர்த்தல் நடக்கிறப்ப, mRNA இருக்க செய்திய மெசேஜ tRNA ரீட் பண்றப்ப mRNA codon message
அதுல இருக்கிறத டிஆர்என்ஏ ரீட் பண்றது ஆன்டி கோடான். அந்த சமயத்துல மட்டும்தான் ரெண்டு பேரும் யுனைட்டடா இருப்பா. அதர்வைஸ் தே ஆர் செப்பரேட்டட். இது பேஸ். கிளியர்? இது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு நம்ம எதுக்கு போறோம்னா இப்ப டிரான்ஸ்லேஷனோட பேசிக் மட்டும் போறோம். டிரான்ஸ்லேஷன் இப்போ உனக்கு சொல்லித்தர போறது இல்ல, ஒன்லி த பேசிக் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் போறதுக்கு முன்னாடி நீ கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ இங்க இருக்கான்னு வச்சுக்கோயேன், இதான் டிஎன்ஏ. டிஎன்ஏல இருக்கிற மெசேஜ் தான் என்னவா மாறுறது? எம்ஆர்என்ஏவா மாறுறது. DNA into mRNA is said to be transcription. இந்த பீஸ் இப்படி மாறிடுதுன்னு வச்சுக்கோ, இதான் mRNA வச்சுக்கோ. tRNA பத்தி ஏற்கனவே சொன்னேன், க்ளோவர் லீஃப் மாடல்ல இருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்லயே பார்த்தோம். tRNA மாடல், க்ளோவர் லீஃப் மாடல். இந்த tRNAக்கு கீழே வந்து யார் நின்னுப்பா? இந்த mRNA நின்னுப்பா. இது கோடான், இது ஆன்டி கோடான். இங்க என்ன இருக்கு? எந்த அமினோ ஆசிடுக்கான மெசேஜ் இருக்கு? The message for a specific amino acid is present in this mRNA. எந்த அமினோ ஆசிடுக்கான மெசேஜ் இந்த mRNA இருக்கோ அதை இது ரீட் பண்ணும். யாரு? tRNA இருக்க ஆன்டி கோடான், எதிர் சங்கேத வலயம். இதுக்கு மேல ஆன்டி கோடான் அக்செப்டார் ஆர்ம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அமினோ அமிலத்தை ஏற்கும் முனை அப்படின்னு பேர். இங்க ரீட் பண்ண அப்புறம் அலனைனா, வாலைனா, ஹிஸ்டிடைனா, சூடோயூரிடைனா, லூசினா, ஐசோலூசினா, ஆசாலூசினா என்ன அமினோ ஆசிட்ங்கிறத பார்த்துட்டு இது கேரி பண்ணும். The main function of tRNA is to carry the amino acid from the cytoplasm to the site of protein synthesis. அமினோ அமிலத்தை சைட்டோபிளாசத்திலிருந்து புரத சேர்க்கை நடைபெறக்கூடிய இடத்திற்கு எடுத்து செல்லுதல். It carries the amino acid from the cytoplasm to the site of protein synthesis. Ribosomes அங்க எடுத்துட்டு போறது வேலையை தான் இது பண்ணுவோம். கிளியர்? அங்க போன உடனே அலனைன் 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 ஒண்ணா அப்படியே டிஆர்என்ஏ எடுத்துன்னு போய் தந்துட்டே இருப்பான். ரெண்டு அமினோ ஆசிட் வரப்ப பெப்டைடு பாண்ட் வரும், dipeptide bond வரும், polypeptide bond வரும். Finally the protein is synthesized. The amino acid சேர polymerization படிச்சிருப்பேன், நிறைய சேர்ந்து finally the protein is synthesized. இதுதான் இந்த கான்செப்ட், சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் ஜெனடிக்ஸ். மரபு மூலக்கூறு மரபியலின் அடிப்படையே இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் தான். இப்ப நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்கிரிப்ஷனை பத்தி நிறைய கதை விட்டாச்சு, அடி எடுத்தது. இப்ப டிரான்ஸ்லேஷன் போறப்ப டிரான்ஸ்லேஷன்னா என்ன ஏற்கனவே சொன்னதுதான். The genetic information present in the mRNA, DNA ல இருந்து mRNA-க்கு வந்த மரபு செய்தி is translated into the amino acid sequence. அத படிச்ச அப்புறமா அது என்ன அமினோ ஆசிட், அமினோ அமிலம் என்பது தெரிஞ்சு கொள்ளும். With the help of tRNA, mRNA ல இருக்க மெசேஜ் tRNA படிச்சு எந்த அமினோ ஆசிட் அப்படிங்கறத கேரி பண்ணும். அடுத்தது பாரு, with the help of tRNA, அததான் நம்ம என்ன சொல்றோம், டிரான்ஸ்லேஷன் சொல்றோம். அப்ப mRNA ல இருக்கிற அமினோ ஆசிடுக்கான மெசேஜ tRNA ரீட் பண்ணி அந்த tRNA அமினோ ஆசிடை எடுத்துட்டு போய் then the amino acids are polymerized to form a polypeptide. அமினோ ஆசிட் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து finally peptide, dipeptide, polypeptide, then protein is synthesized. புரதமானது உருவாக்கும். இதுக்கு என்ன ஸ்டெப் இருக்கு அதை மட்டும் சொல்ல போறேன். மெயின் ஈவென்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், மரபு குறியீட்டு பெயர்ப்பு, மொழி பெயர்த்தல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதுல என்ன ஸ்டெப் இருக்கு? First is activation of amino acid or charging of DNA or tRNA or amino acylation of tRNA. இங்க வந்து mRNA ல என்ன இருக்குங்கிறத tRNA படிச்ச அப்புறமா இந்த tRNA-க்கு மேல அமினோ ஆசிட் ஒட்டிப்பா. அதுக்கு அமினோ அசைலேஷன் சொல்லலாம். அமினோ அமிலம் ஒட்டி கொள்ளுதல். சார்ஜிங் ஆஃப் tRNA, அந்த அமினோ ஆசிட் அங்க ஒட்டின உடனே அந்த tRNA சார்ஜ் ஆகிவிடும், ரெடி ஆயிடும் டு கேரி தி அமினோ ஆசிட். இதை நம்ம சொல்றப்ப ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட், அமினோ ஆசிடும் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகி tRNA-யோட ஒட்டிப்பா.
ஒட்டிட்ட அப்புறம் அது என்ன ஆகும்? சார்ஜ் டிஆர்என்ஏ, சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ. அப்ப அந்த அமினோ ஆசிட் ஒட்டிக்கிறதுக்கு என்ன பேர்? அமினோ அசைலேஷன் அப்படின்னு பேர். அடுத்தது பாரு, ஃபார்மேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ ரைபோசோம் காம்ப்ளெக்ஸ் செயின் இனிஷியேஷன். இது எங்க நடக்க போறது? ஒர்க் பெஞ்சஸ் நம்ம யாரை சொல்லிட்டோம்? நடைபெறக்கூடிய மேஜை என்று யாரை சொல்லியாச்சு? ரைபோசோம். அந்த ரைபோசோம்ல இருக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏவும் ரைபோசோமும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்புறம் டிஆர்என்ஏ அமினோ ஆசிடை கொண்டு தருவான். அப்ப செயின் இனிஷியேஷன், இந்த பாலிபெப்டைட் செயின் உருவாவதற்கான ஆரம்பம், ஆயத்தம் நடைபெறும். அமினோ ஆசிடை கொண்டு படிச்சுட்டு டிஆர்என்ஏ தர சமயத்துல செயின் எலாங்கேஷன், பெப்டைட், டைபெப்டைட், polypeptide, protein is synthesized. Protein முடிஞ்சிடுது, protein தயாராயிடுது. Chain termination, சங்கிலி விடுபடுதல் நடைபெறும். ஞாபகோ, டிஎன்ஏல மெசேஜ் செய்தி, அது என்னவா மாறுறது? எம்ஆர்என்ஏவா மாறுறது. ப்ராசஸுக்கு என்ன பேரு? டிரான்ஸ்கிரிப்ஷன் படையெடுத்தல். டிஆர்என்ஏல என்ன இருக்குங்கிறத யாரு ரீட் பண்றா? எம்ஆர்என்ஏல DNA is converted into mRNA. mRNA என்ன இருக்குங்கிறது யாரு ரீட் பண்றா? tRNA. எந்த பார்ட்? ஆன்டிகோடோனோம், எதிர் சங்கேத வலயம். அதுக்கப்புறம் என்ன பண்றது? அமினோ ஆசிட் எடுத்துட்டு போறது. Then polymerization, polymer formation, peptide, dipeptide, protein synthesis ஆகுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? The process is over, the chain is terminated. இதுதான் பேஸ். இந்த பேஸை வச்சுட்டு தான் ஒவ்வொன்றா நம்ம தனியா பார்க்கணும். How activation takes place, how formation of mRNA and ribosome complex, chain initiation எப்படி இருக்கு, chain எப்படி elongate ஆகுது சங்கிலி, then முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி chain விடுபடுகிறது, இதை பத்தி நம்ம பார்க்கறது தான்